சுடி ஒழுங்கு அது ஓடப்பட்டு காத்து வரனால தான் அணையுது. அணையுதுதான் ரோஷன். ரோஷன் தண்ணி ஊத்துறீங்கல்ல, தண்ணி இதோடா பம்பு தண்ணி எடுத்து பரவாயில்ல ஊத்து. ஒரு சொட்டுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? விடுறா நீ வேற. ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி காயிட்டும். இப்போ இட்லி காய்டா காய் என்னடா அது பாத்து நீ ஃபர்ஸ்ட் என்ன டோர் டோர் நீங்க சுத்தி காயிட்டும். ஓகே கையில் என்ன போகலாம் என் கையில் நான் பேசுகிறேன். அது நீ சாங் போட்டுக்கோ, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மாவு ரொம்ப இதுவாகிடுச்சு. மாவு கழிவு பார்க்கலாம். பார்த்து ரொம்ப சீக்கி சிரிக்காத ஆடுது. அந்த இட்லி ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. பரவாயில்ல, பாஸ். தோசை சுடணும், அதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ இட்லி நல்லா வேக வச்சுக்கலாம். சிவானி 2 அடி ஆட்டிக்கலாம். சுதியா தூக்கி போட்டு 2 மிதி மிதிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து பார்க்கலாம். ஓகே, நல்லா வந்திருக்கு. எடுங்க, கீழே வச்சுக்கலாம். பாஸ் பண்ண அந்த இட்லியை நல்லா வந்திருக்கு. வா, வாட் அமேசிங். ஆட்டி ஆட்டி போறான். சூடாவே இல்லை. அப்புறம் எப்படி அது மட்டும் இருந்தது? அதுவே அப்படி பத்தி தண்ணி கீழே அவ்வளோ வேகணும், அதனால தான் தண்ணி வேணும். தண்ணி தெளிக்கணும். ஆமா, இன்னும் சூடே ஆகல, அதுக்குள்ளே தண்ணி தண்ணிலாம் தெளிக்க லைட். இது தப்பா தண்ணிலாம் நல்லா சூடாகட்டும். இட்லி வெந்ததே வெறிய வச்சு. இப்போ தக்காளி செடி ஆரம்பிக்கிட்டா. போதும் விடு. செம்மையா ஊத்துறீங்கப்பா, வேற லெவல் மாசுடா. இப்படி பிடிக்காதுடி துருனா. திரும்ப திரும்ப ஊத்துடி. என்ன கிளி கிளிக்கிறாப்ப. நல்லா காயிட்டும். பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. போடு தெரி போடு. ஏய், என்ன பாத்துக்கோங்க பத்திரமா. எடு, அந்த கரண்டி அடிச்சுடி. நல்லா வதக்கிக்கலாம். எந்த கரண்டில வதக்குறா? ஏய், அப்புறம் நான் தான் போடுவேன்னா நீ சீரா போட்டாச்சு, போதும். அப்புறம் கருவேப்பிலை டேஸ்டே வந்துடும். கருவேப்பிலை சட்னி ஆகிடும். இதுதான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? தாளி